ஹலோ வீவர்ஸ், வணக்கம். விவசாயம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாற்று எடுக்கிறவங்களுக்கும் நாற்று வளர்கிறவங்களுக்கும் சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு 10 பேருக்கு சொன்னாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போட வேண்டியது போட்டால் தானே வேலை ஆகும்னு சொல்லிவிட்டு ஜம்முன்னு ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு சாதம் ஒலை போட்டிருக்கேன். சாதம் ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசியும் போட்டுட்டணுங்களே. நானே தனியாக செய்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. நைட்டு வேறு மழை. அதனால் காலையில் என்னால் சீக்கிரமாக எழுந்து செய்வதுக்கு ரொம்ப வேலை முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்களே. அதனால் என்னால் வீடியோவும் எடுத்துக்கின்னு வேலையும் பார்க்க முடியல. அதனால் அரிசி போட்டுட்டு தான் நான் வீடியோ எடுத்துனுங்களே. அதுக்குள்ளே குக்கரில் பருப்பு போட்டு கேஸில் வச்சுட்டேனுங்களே. பருப்பு வெந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு வெங்காயத்தை வதக்கின்னு இருக்கிறேனுங்களே. வெளியில் அடுப்பில் சாதம் வெந்துன்னு இருக்குது. ஃபஸ்ட்டில் சொன்னது 10 பேருக்கு தான் சொன்னாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கணுங்களே. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பருப்புலேயும் கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு இருக்கேன். பருப்பில் தக்காளி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள், பருப்பெல்லாம் போட்டுட்டேன். அது விசில் வந்துடுச்சு. சாம்பாருக்கு காய் கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், மாங்காய் எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்களே. அப்போ தான் எல்லாருக்கும் காயும் வரும், சாம்பாரும் நிறைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இவங்க அப்படி தான் சொல்லுவாங்களே. 10 பேருக்குன்னுவாங்க, அங்கே போனால் 20 பேர் இருப்பாங்க. 20 பேருக்கு சாப்பாடு சொல்லுவாங்க, அங்கே போனால் 30 பேர் 40 பேருன்னுவாங்க. அதனால் என்ன பண்ணேன், 10 பேருன்னு தான் சொன்னாங்களே சொல்லிட்டு நான் 20 பேருக்கு செஞ்சனுங்களே. 2 படி போட்டு வெடிச்சனுங்களே. அங்கே போன பிறகு பார்த்தாக்கா லாஸ்ட்டாக நட்டவங்கெல்லாம் 100 நாள் வேலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நான் போய் பேர் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. நான் திரும்ப இங்கே தான் நடணும் வேலைக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா டைம் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதோட என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு அந்த எடுத்துன்னு போன பாத்திரத்துலேயே குழம்பு ஊற்றி நல்லா கையிலேயே பிசைஞ்சி ஆளுக்கு 2 உருண்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேஸ்லேயே குழம்ப தாளித்து விட்டு கொதிக்க விட்டுட்டுங்களே காய். அதுக்குள்ளே சாதம் வடிச்சிட்டு அந்த அடுப்புலேயே சாம்பார் கொதிக்க விட்டுடலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வடிச்சிட்டு அந்த அடுப்புலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு கொதிச்சிட்டு இருக்குது. அதுக்குள்ளே கேஸ்லேயும் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. ரெண்டுத்தையும் ஊற்றி கொதிக்க விட்டேன். அதுக்குள்ளே பருப்பும் எடுத்துன்னு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பும் ஊற்றிட்டேனுங்களே. அதுக்குள்ளே ரசம் கூட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் கூட்டுறதுக்கு கேஸ் அண்டையே போயிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு மிளகு, ஜீரகம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிடுறது. நான் நிறைய பேருக்கு ரசம் வைக்கணுன்னா நான் அப்படி தான் வைப்பேனுங்களே எப்போவுமே. அப்போ தான் நம்மளுக்கும் ரசம் நல்லாயிருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு மிக்சி ஜார்லேயே போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ தான் குழம்பு நல்லா கொச்சி காய் வெந்து வந்துச்சுங்களே. இப்போ பருப்பு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பை ஊற்றி விட்டு கேஸ் அண்டை போய் ரசம் தாளிக்கலான்னு போகிறேனுங்களே. சாம்பார் தேவையான அளவு வச்சுக்கின்னு போயிடுறது. நான் சாம்பார் திக்னஸ் கரெக்டாக இருக்குதா பாருங்கள் சொல்லிவிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. என்ன ஒரு சந்தோஷம்னாக்கா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு போடணும், எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள். அதுதாங்க எனக்கு திருப்தியே. நான் செஞ்சதுலேயே ரசம் தாளிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கடாயை வச்சு உள்ள கடன்னு தாளிச்சினுங்களே. அரைச்சி வச்சுக்கிறத தூக்கி போட்டு 2 வதக்கி புளி கரைச்சி ஊற்றிட்டு பார்த்தாக்கா புளிக்குழம்பு மாதிரி இருக்குது, ஊற்று தண்ணியை கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு
தண்ணி ஊற்றி ரசம் ஆனால் சரியாக போயிடுச்சிங்களே. நல்லா ஒரு பக்கெட்டு ரசம் வச்சுனுங்களே, சரியாக போயிடுச்சு. இது கம்மியாக வச்சுன்னு போயிருந்தா கூட நம்ம கதை கந்தலாயிட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேனுங்களே. அங்கே போன பிறகு என்னாச்சுனாக்கா, லாஸ்ட்டாக சாதம் பத்தாதுன்னாவே சாம்பாரும் அதிலே ஊற்றிட்டாங்க, ரசமும் அதிலே ஊற்றிட்டாங்க, பிசைஞ்சிக்கினாங்க. பிசைஞ்சி கொடுத்துரு ஆளுக்கு 2 உருண்டை அப்படி சொல்லிட்டாங்க. அதில் தான் வந்து எனக்கு சாம்பாரும் காலியாகிடுச்சு, ரசமும் காலியாகிடுச்சிங்களே. ரசத்துக்கு வெதுக்கி இப்போது புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் புளியை ஊற்றுறானுங்களே. பழைய புளி தான் இருக்குது எங்கள் வீட்டில். இந்த முறை வந்து நான் புளியே வாங்கவே இல்லை. பழைய புளி காலி ஆகட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேனுங்களே. அது ஊற்றினோடனே ரொம்ப கருப்பாக இருக்குது ரசம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. ஆனால் ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்களே. எல்லாருமே அதான் சொன்னாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க ஒரு திருப்தி செஞ்சதுக்கு. இப்போ வந்து ரசமும் கொச்சிடுச்சு, எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிடலாம் சொல்லிட்டு தூக்கில் ஊற்றியாச்சு. சாம்பார் ஊற்றிட்டேன், ரசம் ஊற்றிட்டேன், சாதமும் போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தாக்கா ஃபோனாக பண்ணிகிட்டு இருக்காங்க, சாப்பாடு ரெடியாக சாப்பாடு ரெடியான்னு. 8 மணி தாங்க ஆச்சு. 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடியான்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி நாம் கழனிக்கு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க சாப்பிடுங்க.